Hello everyone, welcome back. I hope you are all doing well. Day 7, we are going to discuss B verbs in today's class. B verbs அப்படினதும் டெஃபினட்டா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். Is or am, be, being இதெல்லாம் B verbs அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலாக அந்த B verbs நமக்கு எதுக்காக பயன்படும் அப்படின்னா ஒரு ஹெல்பிங் வேர்பாவோ அல்லது லிங்கிங் வேர்பாவோ நான் யூஸ் பண்ணுவேன். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா மெயின் வேர்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேர்ப் அண்ட் லிங்கிங் வேர்ப் அப்படின்றது ரெண்டு வேர்டை வந்து லிங்க் பண்ணக்கூடிய வேர்ட். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த டெஃபினேஷன் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு எங்கே டவுட்ஸ் வரும் அப்படின்னா இந்த பீயிங் இதெல்லாம் நம்ம எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஓகே, நான் எப்படி இருக்கேன், என்னுடைய ஸ்டேட் எப்படி இருக்குது, என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது நான் வந்து இந்த பி வெர்ப்ஸை யூஸ் பண்ணலாம். தென் ஐடென்டிட்டி ஆர் ரோல், அதாவது நான் ஒரு டீச்சராக இருக்கேன், ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஐடென்டிட்டி பற்றி சொல்லும் பொழுதோ, நான் என்ன ரோல் ப்ளே பண்ணுறேன் அப்படின்றத பற்றி சொல்லும் பொழுதோ நான் இந்த பி வெர்ப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எமோஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், டயர்டாக இருக்கா, ஓகே ஆங்க்ரியா, ஹாப்பியா, அந்த மாதிரி என்னுடைய எமோஷன்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது இந்த பி வெர்ப்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லொக்கேஷன் ஆர் எக்ஸிஸ்டன்ஸ், நான் எந்த பிளேஸில் இருக்கேன், என்னுடைய லொக்கேஷன் என்ன, நான் எங்கே அவைலபிளாக இருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் பொழுது நீங்கள் இந்த பி வெர்ப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கண்டினியூஸ் ஆர் பாசிவ் வாய்ஸ், இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு 4 கேட்டகரி பார்க்குறதுக்கு தான் நேம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், பட் சென்டென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதுதானா அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ ஈஸியான கான்செப்ட் தான் இந்த 4 கான்செப்டும். இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய கண்டினியூஸ் ஆர் பாசிவ் வாய்ஸ், இதில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாகவும் டீட்டெயிலாகவும் பார்க்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆம், இஸ், ஆர். ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த சீரீஸ்லேயே பிகினிங்கில் இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துருந்தோம். ஸோ அதனால் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஆம், இஸ், ஆர் இதை ப்ரெசன்ட் ஸ்டேட்ஸை நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இதை கண்டினியூஸ் ஃபார்ம்லையும் யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் ஸ்டேட்டுடைய அந்த கண்டிஷன், என்னுடைய ஃபீலிங்ஸ், அப்புறம் என்னுடைய ரோல் இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்பொழுது சிங்குலராக இருக்கிற பட்சத்தில் என்ன யூஸ் பண்ணணும், ப்ளூரலாக இருக்கிற பட்சத்தில் என்ன யூஸ் பண்ணணும், அந்த ஆம்னு யூஸ் பண்ணும்பொழுது ஐ இருக்கணும். இந்த மாதிரியான ஸ்டேட் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ வாஸ் அண்ட் வேர் அப்படின்றது பாஸ்ட் ஸ்டேட்ஸ், நடந்து முடிஞ்ச ஒரு ஸ்டேட்டை சொல்லும் பொழுது டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது இந்த 2 வேர்டையும் யூஸ் பண்ணலாம். சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர். அண்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்லையும் நான் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதை ஃபியூச்சரில் வரக்கூடிய டென்ஸ் கிளாஸில் ரொம்ப கிளியராகவே பார்ப்போம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், பீயிங், பீன். இதுதான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பீயிங் அப்படின்றது பி ஃபார்முடைய கண்டினியூஸ் ஃபார்ம், பி ப்ளஸ் ஐஎன்ஜி, பீயிங். இதை எங்கே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் ஃபார்மில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அது என்ன ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா வேர்புக்கு 3 ஃபார்ம் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதில் அந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் ஐஎன்ஜியோட நான் பயன்படுத்தும் பொழுது இந்த பீயிங்கை நான் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த 3rd கண்டிஷன். அண்ட் 4th கண்டிஷன் பீன், இந்த வேர்டை நான் எங்கே பயன்படுத்தணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கிற பட்சத்துலையும் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்படி டேட்டாவை நான் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கலாம். பட் இதை நம்ம ஃபர்தராக எக்ஸாம்பிள்ஸோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நான் ஏன் இந்த எக்ஸ்பிளனேஷனை இங்கே கொடுத்தேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஸ்போக்கனில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது தான் அது என்ரிச்சாக தெரியும். நமக்கும் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். எப்போவுமே இஸ், ஆர், ஆம், வாஸ், வேர் வச்சு சிம்பிள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத விட இந்த பீயிங், பீன் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசும்பொழுது நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் இப்போ கவர் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டதால இப்போ இந்த சென்டென்சஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃப்ரேம் பண்ண போறீங்க. நான் தமிழில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் தான் இந்த ஒரு ரோலுக்கு ரொம்ப குவாலிஃபைடான பர்சன். இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஓகே, ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. நான் எல்லா வேர்டுமே சொல்லியாச்சு, குவாலிஃபைட் பர்சன் சொல்லியாச்சு, இந்த ரோலுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த கனெக்டிங் வேர்ட்ஸை மட்டும் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நோட் புக்கில் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ, ஓகே, யூ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆர் தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு கிளாஸை எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ யூ ஆர் the most
மோஸ்ட் ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உள்ளதுலேயே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் மோஸ்ட் பயன்படுத்தலாம். மோஸ்ட் குவாலிஃபைடு, இந்த வேர்டு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. குவாலிஃபைடு பர்சன் இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபார் திஸ் ரோல். ஓகே, இப்போ இதுதான் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபென்டாஸ்டிக். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஸோ செகண்ட் சென்டென்ஸும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணுற சென்டென்ஸ் தான். சன்னில் இருந்து எர்த் அப்படின்றது தேர்ட் பிளானட், அது எப்படி சொல்லுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போகிறது எர்த்தை பற்றி. ஸோ த எர்த் சிங்குலர், ஒரே ஒரு எர்த் அப்படின்றதால த எர்த் இஸ் த தேர்ட் பிளானட் சொல்லியாச்சு. மூணாவது பிளானட் த சன். நான் என்ன சொன்னேன்? சன்னில் இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரப்போசிஷன் ஃப்ரம். The earth is the third planet from the sun. ஸோ ரெண்டு சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம ஆர் அண்ட் இஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆர் தான் யூஸ் பண்ணணும், எந்த கண்டிஷனும் இல்லை. எர்த் அப்படின்றது சிங்குலர் அப்படின்றதால நான் இஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் இல்லையா, அந்த ட்ரூத்தை நம்ம மாற்றவே முடியாது. அதனால இதை நான் பாஸ்ட்லையோ ஃபியூச்சர்லையோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெகுலரான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்கு கீழே வர்ற விஷயங்கள் தான். இப்போ பாஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பார்த்துருவோம். ஸோ தேர்ட் சென்டென்ஸ், அவ இதுக்கு முன்னாடி அவளுடைய பெர்ஃபார்மன்ஸில் எக்ஸலண்ட்டாக இருந்தா. இப்போ நான் என்னென்ன வேர்ட் சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட், அவள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே சப்ஜெக்ட் யாரு அப்படின்னா ஆப்வியஸாக ஷீ தான். அண்ட் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து பாஸ்ட் ஸ்டேட். ஏன்னா அவள் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸில் எக்ஸலண்ட்டாக இருந்தாள். இதுக்கு முன்னாடி இருந்தா இப்போ இல்லை அப்படின்ற மீனிங். ஸோ இது பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னதுமே பாஸ்ட் ஸ்டேட்டுக்கு நமக்கு ரெண்டு வேர்டு தான் இருந்தது. ஒன் இஸ் வாஸ் அண்ட் another ஒன் இஸ் வேர். வாஸ் இஸ் ஃபார் சிங்குலர் அண்ட் வேர் இஸ் ஃபார் ப்ளூரல். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ லுக் அட் த சப்ஜெக்ட் ஹியர், இட் இஸ் சிங்குலர். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் வாஸ் ஹியர். ஷி வாஸ், ஓகே, ஷி வாஸ் எக்ஸலண்ட் in her performance. இது ஃப்ரேம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குட். இங்கே ஹர் அப்படின்றது பொசசிவ் ப்ரோனவுன், அவளுடைய பெர்ஃபார்மன்ஸில் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்கிற ப்ரோனவுன். இதுவுமே நம்ம ஃபர்தராக நம்ம கிளாஸஸில் பார்ப்போம். பிகினிங்கில் நம்ம இப்போ அந்த ஆக்சிலரி வேர்ப், சப்போர்ட்டிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, சிம்பிளாக எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதுதான் பார்த்துட்ருக்கோம். அவர்கள் நேற்று மீட்டிங்கில் இருந்தார்கள், இதுதான் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னு டிசைட் பண்ணினதுக்கு பிறகு அதை பாஸ்ட்டில் சொல்ல போகிறோமா ப்ரெசென்ட்டில் சொல்ல போகிறோமா அப்படின்றத யோசிங்க. இப்போ நான் சொல்கிற டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு எழுதும் பொழுது தான் பயன்படுமே தவிர பேசும் பொழுது யூ கேனாட் ஜஸ்ட் திங்க் இன் தமிழ். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராமரை ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்டில் அது உங்களுடைய பிரெயினில் போய் சப்கான்ஷியஸாக சில விஷயங்களை ஜஸ்ட் இங்கிலீஷில் அப்படியே பேசி த்ரோ பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ், கிராமருடைய லெசன்ஸை லிசன் பண்ணி ரைட்டிங் ப்ராக்டிஸ், ஒரு ஜேர்னல் ரைட்டிங், ஒரு டைரி ரைட்டிங், இந்த மாதிரி ருட்டீனை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் சப்கான்ஷியஸ்லேருந்து இங்கிலீஷில் திங்க் பண்ணி பேச முடியும். ஸோ நான் எப்படி எழுதுறது அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, அவர்கள் நேற்று மீட்டிங்கில் இருந்தார்கள். இந்த சென்டென்ஸை நான் எழுதணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஸ்டேட் அப்படின்றத யோசிங்க. ப்ரெசன்ட் ஸ்டேட்டா பாஸ்டா? பாஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற சப்ஜெக்ட் யாரு? அவர்கள். ஸோ தே. பாஸ்ட் அப்படின்றதால நீங்கள் இதர் வாஸ் ஆர் வேர் தான் யூஸ் பண்ணணும். இங்கே தே அப்படின்றது ப்ளூரல். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் வேர் ஹியர். தே வேர் at the meeting yesterday. ஸோ வெரி சிம்பிள். எஸ்டர்டே அப்படின்றதால ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த ஆட் அப்படின்ற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே சப்போஸ் நீங்கள் இன் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். பிகாஸ் ப்ரப்போசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய டாபிக். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பிரேக் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம செய்யணும். ஸோ பிகினிங்கில் ஓரளவுக்கு உங்களுக்கு டென்ஸில் கிளியராக இருந்து சப்ஜெக்ட்லாம் கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியுதா அதை மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அண்ட் இங்கிலீஷில் பேசணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே
ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 3 months 4 monthsலேயே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மறுபடியும் அந்த ஒரு ஆசையை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணலாம், இங்கிலீஷ் பேசுகிறது நடக்காது அப்படின்ற டிசிஷனுக்கு தான் நம்ம வருவோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர்டான பேட்டர்னில் இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா 100% ரிசல்ட் இருக்குது. யாரால வேணும்னாலும் இங்கிலீஷ் பேச முடியும். ஆனால் நமக்கு ஓரளவுக்கு கிராமர் தெரியணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டிட்டர்மினேஷன் வேணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின்டாகவும் இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இருந்தாலும் கூட இதில் நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்ரிடே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீங்கள் யோசித்து அதை நீங்கள் எழுதுகிற விஷயத்த நீங்கள் அதில் இருக்கிற எரர்ஸை ஸ்பாட் பண்ணி கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு சிறந்த ப்ராக்டிஸ் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஜேர்னலாக மாற்றிக்கலாம். ஜேர்னல் அப்படின்றது வொக்காபுலரிஸை இன்க்ளூட் பண்ணி எழுதுகிற விஷயம், பேராகிராஃபாக எழுதுறது, ஒரு எஸ்ஸே எழுதலாம். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இங்கிலீஷ் மேலே பேஷன் இருக்குது, எந்த அளவுக்கு நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்க, இது எல்லாமே ஒரு ஹியூமிலியேஷன். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். இந்த அளவுக்கு நமக்கு வெறி வரும் இங்கிலீஷில் பேசணும்னு. ஸோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக ரிசல்ட் இருக்கும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் பி அப்படின்ற இந்த ஒரு வேர்டை நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? பேஸ் ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இம்பரேட்டிவ்ஸாக யூஸ் பண்ணலாம். இம்பரேட்டிவ்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்க போகிறீங்க, ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஒரு அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடங்களில் இந்த பி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் இஸ் பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பாசிவ் வாய்ஸ். அது எப்படின்றத பார்ப்போம். இதை ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்தது உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், யூ மஸ்ட் பி பொலைட் இன் ஃபார்மல் மீட்டிங்ஸ். ஃபார்மலான மீட்டிங்கில் நம்ம எப்போவுமே காமாகவும் பொலைட்டாகவும் இருக்கணும். இது ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ என்னுடைய மீட்டிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நான் இந்த இம்பரேட்டிவ்ஸ் இந்த கேட்டகரிக்கு கீழே இதை கொண்டு வரலாம். அண்ட் எப்போவுமே இந்த பி அப்படின்ற ஒரு வேர்டு இங்கிலீஷில் உங்களுக்கு கிராமரில் இந்த மாடல் வேர்ப்ஸோட வரக்கூடிய ஒரே ஒரு வேர்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பி அப்படின்ற ஒரு வேர்ட் தான். இது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேலை கொஸ்டின்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ் கிராமரில் மாடல் வேர்ப்ஸ் கூட வரக்கூடிய ஒரே ஒரு வேர்டு எது அப்படின்னு கேட்டால் அது பி மட்டும்தான். மாடல் வேர்ப்ஸ் நமக்கு தெரியும், கேன், ஷுட், மே, இதெல்லாம் மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடல் வேர்ப்ஸ் கூட அக்கம்பெனி ஆகி வரக்கூடிய ஒரே வேர்ட் பி மட்டும்தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ மஸ்ட் பி பொலைட் இன் ஃபார்மல் மீட்டிங்ஸ். அல்லது யூ கேன் பி, இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, மஸ்ட் பி அப்படின்னா கண்டிப்பாக, ஷுட் பி அப்படின்னாலும் கண்டிப்பாக. ஸோ அது ஒவ்வொரு வேர்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அந்த கான்டெக்ஸ்டுடைய மீனிங் அப்படியே மாறும். இப்போ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது இம்பரேட்டிவ்ஸ்க்கு கீழே வருது. நெக்ஸ்ட் பாருங்க, ஹி வாண்ட்ஸ் டு பி எ சயின்டிஸ்ட். அவனுக்கு ஒரு சயின்டிஸ்டாக மாற வேண்டும் அப்படின்றது அவருடைய கோல். அப்படின்னா ஹி வாண்ட்ஸ் டு பி எ சயின்டிஸ்ட், ஹி வாண்ட்ஸ் டு பி எ டாக்டர், ஹி வாண்ட்ஸ் டு பி எ டீச்சர். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் சொல்லுவோம், ஐ வாண்ட் டு பி எ டீச்சர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்படின்னா என்னுடைய பேஸ் ஃபார்மாக பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸ் தான் இது. இதில் பி அப்படின்றது இதனுடைய பேஸ் ஃபார்மாக இருக்குது. ஸோ பேஸ் ஃபார்முக்கு இந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஒரு பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டென்ஸ் அடுத்தது பார்ப்போம். டாக்குமெண்ட்ஸ் வில் பி ரிவ்யூட் டுமாரோ. இந்த டாக்குமெண்ட்ஸை நான் நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவேன். இது வந்து அந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வில்லோட பி வரும். இந்த சாப்டரை, இந்த பி சாப்டரை நம்ம தனியாக பார்க்கும்பொழுது இது இதில் இன்க்ளூட் ஆகிடுது. தவிர டென்சஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னதுமே வில் ஷாலோட பி சேர்க்கணும் அப்படின்றது தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய சென்டென்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் இதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. பேஸ் ஃபார்மாகவும் அதுக்கப்புறம் இம்பரேட்டிவ்ஸ்க்கு கீழேயும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ். இதனுடைய மீனிங் நாளைக்கு உன்னுடைய டாக்குமெண்ட்ஸை ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி உங்களால் ஒரு சென்டென்ஸ் வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ண முடியுதா?
இந்த must be, can be, should be வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ரூலாக சொல்லும் பொழுது சொல்ல முடியுதான்னு ஃப்ரேம் பண்ணி பாருங்க. 2 to 3 சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஸ் ஃபார்மாக வச்சு ஒரு சில சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. எழுத தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த பீன் அப்படின்றத பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னதுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரக்கூடிய வேர்ட்ஸ் என்ன? ஹேவ், ஹேஸ் அண்ட் ஹேட். அண்ட் இதனுடைய ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பீன் அப்படின்ற வேர்டை ஹேவ், ஹேஸ், ஹேடோட மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இட் நெவர் ஸ்டாண்ட்ஸ் அலோன். அதாவது வேறு எது கூடயும் இந்த பீன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹவ் பீன் டு த ஹிமாலயாஸ். இப்போது இந்த பீனுக்கு இன்னொரு இந்த ஹேவ் பீன் அல்லது ஹேஸ் பீன் இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணணுன்றதையும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஐவி, யூ, தே வந்தால் ஹேவ், ஹீ, ஷீ, இட் நேம்ஸ் வந்தால் ஹேஸ். அண்ட் நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஹேட், whatever the subject may be, என்னவாக இருந்தாலும் had past tenseல வரும்பொழுது யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒருவேளை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்கள். ஐ ஹவ் பீன் டு த ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, நான் போயிருந்தேன், அங்கே போயிருந்தேன், இங்கே போயிருந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இந்த ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீனு, ஹேட் பீனு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வேர்பே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வேர்ப். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இதுதான். ஐ ஹவ் பீன் டு த ஹிமாலயாஸ் அப்படின்னா அதனுடைய மீனிங் நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்ற மீனிங். ஐ ஹவ் பீன் டு த ஹாஸ்பிட்டல், ஐ ஹவ் பீன் டு த ஸ்கூல் அப்படின்னா நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்ற மீனிங். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டென்ஸோடைய பர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் தெரிஞ்சிருக்கணும். அது ஃபியூச்சரில் தெரிஞ்சுப்போம். நீங்கள் அவ்வளோலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இனிமேல் நீங்கள் பேசும்பொழுது எங்கேயாவது போயிருந்த அனுபவத்தை யாரு கூடயாவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ ஹவ் கான் அப்படின்னு சொல்லாமல் ஐ ஹவ் பீன்னு கூட ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட் பண்ணாமல் சென்டென்சஸில் நான் பேசும்பொழுது எப்போவுமே ஒரு ஹேவ், ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படியே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக உங்களுடைய லாங்குவேஜை என்ரிச்சாக காட்டுக்கிறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹவ் பீன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷீ ஹேட் பீன் த பிரின்சிபல் ஆஃப்டர் ரிட்டையரிங், பிஃபோர் ரிட்டையரிங். ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பிரின்சிபலாக இருந்தார்கள். ஓகே, இதுவுமே பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதனால ஹேட் பீன் யூஸ் பண்ணியிருக்கேன். The report has been submitted. இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. ரிப்போர்ட்ன்றது இட்டை மென்ஷன் பண்ணுறதால நம்ம இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நத்திங் எல்ஸ். மற்றபடி எல்லாமே சொல்லியாச்சு. பீன்ன்றது மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பி ப்ளஸ் ஐஎன்ஜி, பீயிங். ஆஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ பிஃபோர், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளோடைய வேர்பை தான் நான் இதில் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபார்ம் கண்டினியூஸ் பாசிவ். பாசிவ் வாய்ஸில் ஒரு கண்டினியூஸ் ஃபார்மில் நான் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம், பீயிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிரஸ் டெம்பரரி பிஹேவியர். எனக்கு வந்து யூஸ்வலாக அவனுடைய ஹேபிட் இது கிடையாது. பட் இப்போ டெம்பரரியாக இப்போ இப்படி இருக்கான், ஷீ இஸ் பீயிங் ஹானஸ்ட் அப்படின்னா இப்போ ஹானஸ்ட்டாக இருக்கா, நான் முன்னாடி அப்படி இல்லை. அந்த மாதிரி ஒரு டெம்பரரி பிஹேவியரை நம்ம வந்து சொல்லும் பொழுது இந்த பீயிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, எப்படின்னு நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுது சொல்கிறேன். ஃபங்க்ஷன் இஸ் ஜெரண்ட். ஜெரண்டாக இது வந்து ஆக்ட் ஆகும். எப்படின்றதையும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட சொல்கிறேன், லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் பீயிங் அன்யூஷுவலி குவையட் அப்படின்றது வந்து இந்த டெம்பரரி பிஹேவியரை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு சென்டென்ஸ். அன்யூஷுவலி குவையட் அப்படின்னா எப்போவுமே குவைட்டாக இருக்க மாட்டான், பட் இன்னைக்கு என்னமோ ரொம்ப குவைட்டாக இருக்கான். அப்போ ஒரு டெம்பரரியாக அன்யூஷுவலான ஒரு பிஹேவியரை நான் சொல்லும் பொழுது இந்த இஸ் பீயிங்கை யூஸ் பண்ணணும். இஸ் பீயிங் தான். ஓகே, ப்ரெசண்ட்டாக இருந்தால் இஸ் பீயிங், பாஸ்டாக இருந்தால் வாஸ் பீயிங். ஹி வாஸ் பீயிங் அன்யூஷுவலி குவைட். நேற்று பார்க்கும்பொழுது அவன் ரொம்ப ஒரு மாதிரி அன்யூஷுவலாக குவைட்டாக இருந்தான். ஓகே, ஒரு டெம்பரரி பிஹேவியரை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தால் இஸ், பாஸ்டாக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் ஆர் அண்ட் வேர். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதால நான் இதை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய நோட் புக்கில் ஒவ்வொரு வேர்டையும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. இந்த அளவுக்கு டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். இவ்வளோ ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் நம்ம எப்படி ஒரு ஜெரண்ட் ஆக்ட் ஆகுது, எப்படி ஒரு பாசிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத கிளியராக பார்ப்போம். 2 more examples. The question is being discussed. அப்படின்னா இது வந்து ஒரு பாசிவ் சென்டென்ஸில் இருக்கிற ஒரு பாசிவ் ஃபார்மில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ்னு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும். ஓகே, த கொஸ்டின் இஸ் பீயிங் டிஸ்கஸ்ட். பாசிவ் சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இஸ் பீயிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ஆக்டிவ் இது எப்படி அப்படின்னா, தே வேர் டிஸ்கஸிங் த questions.
இப்படி கூட எழுதலாம். நமக்கு இது இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஆக்டிவ் டு பாசிவ் அப்படின்றது கஷ்டமாக இருக்கலாம். பட் இந்த பீங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஃபியூச்சர் கிளாஸஸ்லாம் நம்ம பாசிவ் வாய்ஸும் கிளியராக பார்ப்போம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். இங்கே என்னுடைய சப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே, ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ். எப்போவுமே ஒரு ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு நான் மாற்றும் பொழுது என்னுடைய ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் நான் மாற்றுவேன். இதுதான் வழக்கம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே கொஸ்டின்ஸ் அப்படின்றது எனக்கு முன்னாடி வரணும். இந்த கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் சிங்குலர் அப்படின்றதால இஸ். இப்போ என்னுடைய இந்த கொஸ்டின் அப்படின்றது என்னுடைய சென்டென்ஸ்ல பிகினிங்ல வரணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் அப்படின்னு மாத்திக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணணும், இது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்றத பொறுத்து இந்த வேர்டை சூஸ் பண்ணிட்டு இஸ் பீயிங் டிஸ்கஸ்ட். ஓகே, டிஸ்கஸ் அப்படின்றத டிஸ்கஸ்ட்னு கொண்டு வரணும். இதுதான் பேட்டர்ன், இதுதான் ரூல். ஆக்டிவ் டு பாசிவ் மாற்றணும் அப்படின்னா இதுதான் ரூல். யாரால டிஸ்கஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா அவர்களால, பை தெம். ஓகே, இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதுலேருந்து எதை எப்படி மாற்றணும் அப்படின்றது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இஸ் பீயிங்கை நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பாசிவ் ஃபார்ம், அதனால தான் நான் இஸ் பீயிங்கை இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருவேளை இன்னும் ஒரு 2 to 3 கிளாஸஸ்க்கு பிறகு நமக்கு ஆக்டிவ் பாசிவ் பார்த்ததுக்கப்புறம் இதை இன்னும் கிளியராக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐம் வெரி ஷியூர் அபவுட் இட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஜெரண்டாக ஆக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ். பீயிங் ஹானஸ்ட் பில்ட்ஸ் ட்ரஸ்ட். பீயிங் அப்படின்றது இங்கே ஜெரண்ட். ஓகே, ஹானஸ்டாக இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணும். ஓகே, ஷீ இஸ் பீயிங் ஹானஸ்ட், ஷீ இஸ் பீயிங் கைண்ட். அவள் வந்து ரொம்ப கைண்டாக இருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்கிறது வந்து ஜெரண்டாக ஆக்ட் ஆகிற சென்டென்சஸ். ஸோ அந்த ஒரு பேட்டர்ன்லேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கான கிளாஸில் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை நம்ம திருப்பி மெமரியில் வச்சுக்கிறதுக்கும், ஏன்னா இது எல்லாமே இன்டர்லிங்க்டு கிராமர் அப்படின்றது. நான் இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொன்னால் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நான் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொன்னால் டென்ஸோட கனெக்ட் ஆகிடும். இங்கே பாசிவ் வாய்ஸ் சொல்லும் பொழுது பாசிவோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்லிங்கிங் நிறைய இருக்கிறதுனால சில டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இந்த கிளாஸில் இருக்கலாம். ப்ராபபிளி இன்னும் கொஞ்சம் கிளாஸஸ்க்கு பிறகு நம்ம இந்த டென்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாம் கிளியராக பார்த்ததுக்கு பிறகு அதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த லாங்குவேஜில் இந்த பீன் பீயிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதால 7th day கிளாஸாக உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த செஷன். ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை, டேக் கேர்.